அன்பான் நேயர்களே, இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணுக்கு ஜாதகத்தில் இருக்கின்ற கட்டங்களின் அமைப்புகளைப் போல வாழ்க்கை அமையவில்லை என்ற வருத்தம் அவருடைய பெற்றோர்களுக்கு. அவர்கள் என்னை சந்திக்க வந்தபோது நான் சொன்னேன், இந்த ஜாதகத்தில் எந்த கோளாறும் இல்லை, ஆனாக்க இதில் நமக்கு தெரியாத ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்க ப்ரீவியஸ் கர்மா. அக்கார்டிங் டு ப்ரீவியஸ் கர்மா, அந்த கர்மாவில் என்ன பண்ணின பாவமோ அது ஒரு 10% கண்டிப்பாக ஷோ பண்ணும் லைஃப்பில். ஸோ அது ஹெவியாகவும் இருக்கலாம், ரொம்ப குரூஷியலாகவும் இருக்கலாம் அந்த பீரியட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணினோம், எல்லாம் சரியாச்சு, போயிட்டாங்க. அடுத்து பிரச்சனை வந்ததுனாக்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டு விட்டாள் என்று. ஆனால் அதை யாருக்கும் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் பயம், நடுக்கம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா பார்த்து வைத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் வந்து போய் கொண்டு இருந்தனர். யாருக்கும் இந்த விவரம் தெரியாமல் இருந்தது. இந்த ஜாதக கட்டத்தில் திருப்பி அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டாக்க, இது இல்லையே, ஏன் இப்படி நடந்தது, இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, ஏன் இப்படி நடந்தது. அப்போது நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஜாதகத்தில் இந்த பொண்ணுக்கு சரியான அமைப்பு கல்யாண யோகம் இருக்குது. ஆனாக்க ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒரு கணிப்பை சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த ஜாதகத்தோடு யார் சேர்ந்தார்களோ அவர்களுடைய அமைப்பில் இவர்களோடு சேர வேண்டும் என்ற அமைப்பு இருந்திருந்தாலும் கூட அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கடன் வாங்கி, அதாவது பொண்ணு இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் நிறைய செலவு பண்ணுறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் எஜுகேஷனுக்காக வேறு எதுக்காகவோலாம் ரொம்ப செலவு பண்ணுறாங்க. அப்படி ஏன் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், முன்னைய காலத்தில் இல்லை. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க அந்த ஜென்மத்தில் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் இப்போ திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அண்டு இவங்களோட ஜாதகத்தில், பேரண்ட்ஸோட ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டாங்க, அவர்களுக்கு கெட்ட நேரம் பிடிச்சிருக்குங்க. அந்த கெட்ட நேரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் ஆதங்கத்தையும் டென்ஷனையும் கொடுக்கும். அந்த பீரியட் தாங்க இப்போ பொண்ணு மூலமாக வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த டெம்பரரி பீரியடு ஒரு கஷ்டப்படணும், டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதக கட்டத்தில் யார் வீட்டில் யார் உறவுக்காரர்கள் இருந்தாலும் யார் மூலமாகவோ சேரக்கூடிய ஒரு அனுபவம் நான் பார்த்துருக்கேன். அதனால் இப்போ இந்த பொண்ணோட ஜாதகம் சுத்தமாக இருந்தாலும் கூட அடுத்து கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த இதில் எப்படி ஆச்சுன்னு கேட்டாக்க, பேரண்ட்ஸுக்கு ரொம்ப டென்ஷன், குழந்தைக்கு டென்ஷன், அப்போ எனக்கும் டென்ஷன். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இந்த பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பா அப்படின்னு. இந்த ஒரு சஸ்பென்ஸை மறைச்சி வச்சுருந்தாங்க. இந்த சஸ்பென்ஸு அது ப்ரீவியஸ் கர்மான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஜாதகத்தில் எந்த அமைப்பும் இல்லை அந்த மாதிரி ஒரு முதல் கல்யாணம் நடப்பதற்கு. ஸோ நடந்து விட்டது, அது இப்போ சரியாயிடுச்சு எல்லாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, திருப்பியும் எல்லாம் ஆனதுக்கப்புறமா சொல்கிறாங்க, ஏன் கட்டத்தில் ஷோ பண்ண மாட்டேங்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, எங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அதாவது எதிராளி எந்த ஒரு அஸ்ட்ராலஜரை நோக்கி யார் கஸ்டமர் வந்தாலும் அவருடைய வீக்னஸ் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அது மாதிரி பேசுறதுனால ஒன்றும் பலன் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு சேவையாக நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் மற்றவங்க குஷியாக இருக்கணும், நம்மளோட குட்வில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதனால் நான் நல்லா ரீடிங் பண்ணிவிட்டு மேட்சிங் பார்த்துட்டு அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் தான் நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் இந்த காலத்தில் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, அவங்க எல்லாமே தயார் பண்ணிடுறாங்க. பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நல்லா இருக்கான், சொந்த வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது அப்படின்னு அவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு நமக்கு அஸ்ட்ராலஜி கிட்ட வந்தாக்க, வாட் கேன் வி டூ, வி கான்ட் டூ எனிதிங். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க, அவங்களுக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிரச்சனைகளை சொன்னாக்கா அவங்களுக்கு புரியாது, புரிஞ்சிக்கவும் விரும்ப மாட்டாங்க அந்த நேரத்தில். ரெண்டாவது, அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும். அதனால நம்ம ரொம்ப என்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி காலகட்டத்தில் அஸ்ட்ராலஜர்கள் தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே உண்மையாக அவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும், அவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு வழிவகுக்கணும்னு நினைக்கிற ஒரு படிப்பு தான் எனக்கு எப்போவுமே
உறுதுணையாக இருக்குது. அதனால் நான் எப்போவும் ஃப்ராங்காக தான் பேசுவேன். பாசிட்டிவ் அப்ரோச் நிறையா பண்ணுவேன். பட் நெகட்டிவாக இருந்ததுனாக்கா நெகட்டிவ்ங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு அதுக்கு என்ன பரிகாரம் உண்டோ அதையும் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, இது பரிகாரம் செஞ்சால் என்ன, செய்யாட்டி என்ன, நடக்க போகிறது தான் நடக்குதுமாங்க. அப்படி இல்லை. இப்போ தலைவலிக்குதுன்னா நம்ம லேசாக தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கே புரியும், இந்த காஃபி டைம் வந்துச்சு அதனால் தலைவலிக்குது. அப்போ அந்த காஃபி குடிச்சிட்டாக்க நமக்கு தலைவலி போயிடும். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து டெம்பரரியாக வரும், உடனே போயிடும். இந்த ரெமிடிஸ் பண்ணும்போது இந்த மருந்து இந்த காஃபி குடிக்கிற மாதிரி மருந்து சாப்பிட்ற மாதிரி தாங்க இந்த கஸ்டமர்ஸ்க்கு ரெமிடிஸ் பண்ணுறது. பகவான் வந்து அப்போவே எழுதி வச்சுட்டார், டைம் ஆஃப் பர்த்தில் உங்களோட சிலபஸ் வந்து ஃப்ரம் பர்த்லேருந்து அப் டு டெத்து வரையும் இதுதான் நடக்க போகுதுங்கிறது. டேபிள்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, டேபிள்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. பட் என்ன, அந்த டேபிள்ஸ் வந்து நம்ம படிக்க முடியல எல்லாராலையும், அதனால் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ நான் வரும்போது அவங்கக்கிட்ட அதான் சொல்லுவேன், எதுவும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் இது எழுதியிருந்தால் இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும்னு எழுதியிருந்தாக்கா உங்களோட ஜாதகத்தில், அதனால் நீங்கள் அந்த பரிகாரமும் செய்வீங்க. இப்போ வந்து பரிகாரம் செய்யும்பொழுது என்ன தானாகவே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம வியாதி வந்ததுன்னா மருந்து சாப்பிட்றோம், குரோனிக் இல்லாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த ரெமிடிஸும். நிறையா ஃபேஸ் பண்ண முடியாமல் பிரச்சனைகளை ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இன்னொன்று டைவர்ஷன் கிடைக்கும். டைவர்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பரிகாரங்கள் கூட பூரா நம்ம வந்து கடவுளுக்கு தான் நம்ம பண்ணுறோம், வேறு யாருக்கும் இல்லை. அந்த கடவுளுக்கு பண்ணும்போது கடவுள் கொடுத்தது எவ்வளோ கணக்கு இல்லாதது, ஆனால் நம்ம கொடுக்கறது அவங்கக்கிட்ட பக்தியும் ஸ்ரத்தையும் தான். அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் சரியான அளவில் இருந்தாக்க, அளவுகள் எப்போவுமே சரியாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், பியூரிட்டியாக இருக்கணும். அப்படி இருந்ததுனாக்க அந்த கடவுள் நிறைய நமக்கு கொடுப்பாரு. அதையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து எப்போ யார் சொன்னாலும் பரிகாரங்களை மட்டும் விடாதீங்க, நல்லா பண்ணிட்டு வாங்க. அதனால் உங்களோட லைஃப் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறைய இப்போ கேஷுவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. கோர்ட்டில் கேஸ் இருக்குது நிறையா, நம்ம அதையும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் கூட கொஞ்சம் நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் ரொம்பவே ஆக்குப்பை பண்ணிட்டதுனால நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாழ்க்கையிலேருந்து இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கல்ச்சர்டாக வாழறதுக்கு குழந்தைகளை பழக்கிக்கணும். நம்ம குழந்தைகளை நம்ம சரி பண்ணி வச்சோம்னாக்க அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, எங்கேயும் கெட்டு போக மாட்டாங்க, எதுவும் நடக்காது. அதனால் பி கேர்ஃபுல். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.